are starting with missiles. Missiles-ல okay, tell me where and all missiles are used. எங்கெல்லாம் மிசைல் யூஸ் பண்றாங்க, இல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க? செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, கவுண்டர் டிஃபென்ஸ். அட்டாக்கு ஒன்று யூஸ் பண்றாங்க, டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்றாங்க, எல்லாத்துக்குமே யூ நீட் மிசைல்ஸ். புரியுதா? அட்டாக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஆப்போசிட்ல இருந்து ஒரு அட்டாக் வருதுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு யூ வில் நீட் மிசைல்ஸ். ஸோ இட் ஹேஸ் போத் த அட்டாக்கிங் அண்ட் டிஃபென்சிங் கேப்பபிலிட்டிஸ் மிசைல்ஸுங்கிறது. ஸோ மிசைல்ஸுங்கிறது பேசிக்காக என்னன்னா, இட் இஸ் ஏர்பார்ன் என்டிட்டி, ஏர்ல இருக்கிற ஒரு என்டிட்டி விச் கேன் பி செல்ஃப் கைடட் ஆர் விச் கேனாட் பி செல்ஃப் கைடட். பேசிக்காக என்னன்னா, ஒரு மிசைல் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து யூ கேன் இங்க த்ரஸ்ட் மட்டும் நீங்க எய்ம் பண்ணி இப்போ நம்ம ஒரு எய்ம் பண்ணி ஒரு போ அண்ட் ஆரோல அடிக்கிறோம்னா இங்கிருந்து விடுற வரைக்கும் தான் நம்மளோட கண்ட்ரோல். அதுக்கு மேல இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பாத். ஸோ நம்ம எய்மிங் ப்ராப்பரா இருக்கணும். கைடட் மிசைல்ங்கிறது என்னன்னா, இங்க போனதுக்கு அப்புறம் சம்வேர் ஃப்ரம் த ஸ்டேஷன் இல்ல அந்த மிசைலுக்குள்ள இருக்க டெக்னாலஜியை வச்சு யூ ஆர் மேனுவரிங் இட். இங்க போய் இங்க அடிக்கிறது. கைடட் மிசைல் வந்து மூவிங் டார்கெட்டுக்கு, நான் கைடட் மிஸ் ப்ரீடிட்டர்மைன்டு டார்கெட்டுக்கு வேற மிசைல்ஸ். நார்மல் மிசைல்ங்கிறது இப்போ இங்கிருந்து நான் ஒரு பர்டிகுலர் சிட்டி அட்டாக் பண்ணும், பர்டிகுலர் சிட்டியில் இருக்க பர்டிகுலர் பில்டிங் அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு கைடட் மிசைல் தேவையில்லை. நான் அதை எய்ம் பண்றேன், இங்கிருந்து நான் என்னோட மிசைல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் நோ சே இன் தட். நான் அந்த மிசைல் நிறுத்தவும் முடியாது, அட் த சேம் டைம் அந்த மிசைலோட டார்கெட்டை நான் மாற்றவும் முடியாது. பட் let us for example say we are keeping target as a moving van. ஒரு வேனை, மூவ் ஆகிற வேனை நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம்னா we cannot say that நான் இங்கேருந்து ஃபயர் பண்ணி அந்த மிசைல் போகிற டைம் வரைக்கும் the van will be stationed there, அங்கேயே இருக்கும். that is a moving van. So அப்போ you will need technology in that missile to change its path according to the van. நம்ம இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, ஒரு இடத்துல ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டார்கெட் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மிசைல் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது இல்லை, தட் இஸ் கைடட் மிசைல். ஓகே, ஸோ இப்போ மிசைல்ஸ்ல வந்து 5 சிஸ்டம் இருக்கு. ஒரு மிசைலுக்குள்ள 5 சிஸ்டம் இருக்கு. ஒன்று டார்கெட்டிங், ரெண்டாவது கைடன்ஸ், அஞ்சு காம்பனன்ட்ஸ் இருக்கு ஒரு மிசைல்ல. The first component targeting component என்ன, you are targeting where to attack. இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை டார்கெட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்றது டார்கெட்டிங் காம்பனண்ட்னு சொல்றோம். கைடன்ஸ் இஸ் ஆல்ரெடி ஐ செட். கைடன்ஸ்ல இன்னும் நிறைய டைப் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. வயர் கைடன்ஸ், ஆக்டிவ் கைடன்ஸ், பாசிவ் கைடன்ஸ், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா நம்ம we will elaborately see. okay, so கைடன்ஸ்ங்கிறது it helps you achieve your target. டார்கெட் எதுன்னு செட் பண்றது இது, helps you achieve the target is guidance. Flight system is your propulsion system. propulsionனா கீழ இருந்து அதை எப்படி it goes up into the air. how are you starting the missile? ஒன்னு. engine comes in the same flight system மாதிரி தான், how it maintains the flight time. warheadங்கிறது என்ன, what is mean by warhead? இப்போ மிசைல் எதுக்காக அட்டாக் பண்றோம்? மிசைல் அட்டாக்ஸ் ஆர் மிசைல் டிஃபென்ஸ்ங்கிறது என்ன? பிளாஸ்டிக். அப்போ அந்த பிளாஸ்டிக்கான எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குல்ல, அதுதான் வார்ஹெட். புரியுதா? மிசைலுங்கிறது ஒரு ஃப்ளைட் மாதிரி தான். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளைட் ஆர் அ ஜெட், அப்படி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க பாம் தான் வார்ஹெட். இப்போ நீங்க நார்மலா வார்ஹெட் இல்லாம ஒரு மிசைல் போய் அடிக்குதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆகும். there will not be any blast. புரியுதா? வார்ஹெட்டோட நீங்க போட்டாதான் that will go and blast. ஸோ நம்ம மிசைல் அட்டாக்கோட இல்லை மிசைல் டிஃபென்ஸோட மெயின் இஷ்யூவே வந்து நமக்கு அங்கே பிளாஸ்ட் இருக்கணுங்கிறது தான்.
ஸோ அந்த வார்ஹெட் தான் வந்து இட் இஸ் த மெயின் எக்ஸ்ப்ளோசிவ் காம்பனண்ட். எக்ஸ்ப்ளோஷனுக்கான காம்பனண்ட் எதுனா வார்ஹெட். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி வரும். இந்த டேர்ம் என்னன்னு இப்போ நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்னு வந்து அடுத்து கொஞ்ச நேரத்தில் நியூக்ளியர் வார்ஹெட்னு ஒரு டேர்ம் வரப்போ வார்ஹெட்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. நார்மல் வார்ஹெட்ஸ் இருக்கு. நார்மல் வார்ஹெட்ஸ்னா நார்மல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கு. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு நியூக்ளியர் வார்ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ வார்ஹெட்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ ஒரு மிசைல் இப்படி இருக்குன்னா வார்ஹெட் எப்பயும் இந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட்ல வார்ஹெட் இருக்கும். உங்க ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இங்க இருக்கும். யுவர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வில் பி ஹியர். உங்க கைடன்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். டெக்னாலஜிக்கல் உங்களுக்கு டயக்ராமோட ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மிசைல எப்படி கிளாசிஃபை பண்றோம், நம்ம ப்ரிலிம்ஸுக்கு வரது அதுதான் மெயின். மிசைலோட கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ரேஞ்ச். ரேஞ்சை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச், மீடியம், இன்டர்மீடியேட், லாங் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச் வந்து லெஸ் தேன் 500 கிலோமீட்டர்ஸ், less than or equal to. இது 1500. கிலோமீட்டர்ஸ். ரேஞ்சை வச்சு அந்த மிசைலோட டைப் என்னன்னு. இப்போ லாங் ரேஞ்ச், இட் இஸ் அ லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா, இஃப் யூ நோ த ரேஞ்ச் ஆஃப் த பர்டிகுலர் மிசைல், இல்லை அது லாங் ரேஞ்ச் இல்லை. புரியுதா? இந்த 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 500, 1500, 5000 அண்ட் above 5000. பேசிக்கா இப்போ எப்படின்னா, வேர்ல்டில் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம கண்ட்ரி இருக்குன்னா ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், ஓகே, இன்டர்மீடியேட், ஹோல் வேர்ல்டு அட்டாக் பண்ணுறது இன்டர்கான்டினென்டல். இன்டர்கான்டினென்டல்னு ஏன் சொல்கிறேன்னா 5000 கிலோமீட்டர் ஏன் சொல்கிறேன்னா, யூ கேன் அட்டாக் ஃப்ரம் அ கான்டினென்ட் டு அதர் கான்டினென்ட். ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு இப்போ லெட்டஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சே யூர் இன் ரஷ்யா சம்வேர், யூ கேன் அட்டாக் ஒன்லி இன்சைட் ஏஷியா. அது ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் வச்சுட்டு. டு அட்டாக் சம் அதர் கண்ட்ரி யூ வில் நீட், சம் அதர் கண்ட்ரி இன் சம் அதர் கான்டினென்ட் யூ வில் நீட் லாங்கர் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வைஸாக இருக்கிற கிளாசிஃபிகேஷன் ஷார்ட், மீடியம், இன்டர்மீடியேட் அண்ட் லாங் ரேஞ்ச். இன்னொன்று, எங்கே இருந்து லான்ச் பண்ணுறோம், எதில் லான்ச் பண்ணுறோம். 3 ஐடியா இருக்கு. சர்ஃபேஸ், ஏர், வாட்டர். இந்த 3மே இன்டர்கனெக்டட். சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ், லேண்ட்லேருந்து லேண்டுக்கு போகுது. சர்ஃபேஸ் டு ஏர், சர்ஃபேஸ் டு வாட்டர். பேசிக்காக என்னன்னா, ஒரு பர்டிகுலர் சிட்டியோ இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். இதே எனிமியோட டார்கெட் ஒன்று வந்துட்டு இருக்கு, ஒரு எனிமி ஃப்ளைட் வருதுன்னா நீங்கள் சர்ஃபேஸ்லேருந்து யூஆர் புட்டிங் இட் இன் த ஏர், சர்ஃபேஸ் டு ஏர். இல்லை எனிமியோட சப்மரைன் இல்லை ஷிப்பை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும்னா சர்ஃபேஸ் டு வாட்டர். இதே மிசைல்ஸை நம்மளோட ஜெட்ஸில், ஃபைட்டர் ஜெட்ஸில், நம்மளோட ஹெலிகாப்டர்ஸில் நம்ம மவுண்ட் பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் ஏர் மிசைல்ஸ். வாட்டர் டு வாட்டர் இருக்கு, சேம். இப்போ ஏர் டு ஏரும் இருக்கு. ஓகே, பட் எப்பயுமே இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லேண்ட் பேஸ்ட் மிசைல்ஸ் ஹேவ் லாங்கர் ரேஞ்ச். இந்த ஸ்டேட்மெண்ட் வரலாம், லேண்ட் பேஸ்ட் மிசைல்ஸ் ஹேவ் லாங்கர் ரேஞ்ச். இதே ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தான். சர்ஃபேஸ் மிசைல்ஸ் எப்பயுமே லாங்கர் ரேஞ்ச், சர்ஃபேஸ் மிசைல்ஸோட ஏர் மிசைல்ஸ் கம்மியாக இருக்கும். சப்மரைன் பேஸ்ட் ஆர் வாட்டர் பேஸ்ட் மிசைல்ஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஏன்னா வாட்டர் பேஸ்ட் மிசைல்ஸுக்கு வந்து இந்த சிஸ்டமே கிடையாது. டர்பைன் சிஸ்டம்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. டர்பைன்னா பின்னாடி சுற்றுள்ள ஒரு வீல் மாதிரி, சுற்றுள்ள ஃபேன் மாதிரி. ஸோ வாட்டர் லெவல் இந்த இடத்துக்கு இருக்குன்னா, உங்கள் சப்மரைன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஷிப்லேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் வாட்டருக்குள்ளே அது கிளைட் ஆகும். அதுக்கு நீங்கள் யூ வில் நீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு ஷிப்போட மெக்கானிசம் எப்படியோ அதே மெக்கானிசம் உங்களுக்கு அந்த மிசைல் வேணும். ஷிப் வந்து சுற்றுறக்கு அந்த டர்பைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபேன் மாதிரி இருக்குது.
ஸோ டர்பைன் மெக்கானிசம் இங்க வேணும். அதை வந்து டார்பிடோன்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டார்பெடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்பெடோங்கிறது தான் அந்த டர்பைன். மிசைலில் இருக்கிற டர்பைனை தான் டார்பெடோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டார்பெடோஸ் இருக்கிறது தான் வாட்டரில் வந்து யூ கேன் கோ அண்ட் ஹிட். ஸோ இதில் யூ கேன் ஹேவ் ஆல் தீஸ் 3 கிளாசிஃபிகேஷன், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். இதை நீங்கள் இன்டர்சேஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர், சர்ஃபேஸ் டு வாட்டர், அதே மாதிரி ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், இது எல்லாமே. நெக்ஸ்ட் கம்ஸ் த மெயின் திங், பேஸ்ட் ஆன் ஸ்பீட். நீங்க என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பேஸ்ட் ஆன் ஸ்பீட் என்னென்ன மிசைல்ஸ் இருக்கு? சப்சானிக், டிரான்ஸ்சானிக், சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக். இதுல ஸ்பீடு நீங்க பாத்தீங்கன்னா 1 மாக் 2 மாக் அப்படின்னு வரும். நீங்க ஜெனரலா ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கிறப்போ யூ வில் ஹேவ் மாக், MACH. மாக் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். மாக்ங்கிறது எதுவும் இல்லை, இட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். நம்ம இங்க இருந்து பேசுறது என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகுதுங்கிறது தான் மாக். 1 மாக்ங்கிறது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஸோ மாக் கம்ஸ் சம்வேர் அரவுண்ட் 332 meters per second. Per second 332 meters டிராவல் ஆகும் ஸ்பீடு. ஸோ மிசைல்ஸோட ஸ்பீட் இந்த அளவுக்கு இருக்கும். புரியுதா? ஸோ சப்சானிக்ங்கிறது இட் ஷுட் பி லெஸ் தேன் 1 மாக். 1 மாக் ஸ்பீடோட கம்மியா போகிற மிசைல்ஸை வந்து சப்சானிக்னு சொல்லுவோம். ஓகே. டிரான்சானிக் மிசைல்ஸ் இட் ஷுட் பி சம்வேர் நியர் டு 1 மாக். ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட்ல இருக்கிறது ஈக்குவல் டு 1 மாக் இருக்கிறது டிரான்சானிக்னு சொல்லுவோம் கிளாசிஃபிகேஷன். The next will be 2 to 5 Mach supersonic. Sorry, 1 to 5 Mach. Hypersonic ங்கிறது it should be greater than 5 Mach. இப்போ பேசிக்கா இதுல ஒரு ஐடியா போட்டீங்கன்னா இது வந்து 332 meters per second போகும் டிரான்சானிக். சூப்பர்சானிக் மிசைல்ஸோட ஸ்பீடு if you take it into an average per செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் போகும். அதையோட ஜாஸ்தியா போறது it will be hypersonic. மிசைல்ஸ் எந்தெந்த விதமா இப்போ நம்ம ஹைப்பர்சானிக், லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றப்போ இது என்னங்கிறது அந்த மூணுமே நீங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர் இது வந்து இந்த மிசைல் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்பீட் it is coming. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் we are putting based on range. அடுத்து based on the launch. அடுத்து based on the speed. ஓகே. இதுக்கு அடுத்து வரது தான் மெயின் கான்செப்ட். லாஸ்ட் இயர் PYQல இருந்த கான்செப்ட். based on the trajectory. trajectoryங்கிறது the flight path தான் வந்து trajectory. based on the trajectory you have 2 type of missiles, ballistic, cruise. ballistic missile, cruise missile, ரெண்டு மிசைல் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டினே இதுதான். லாஸ்ட் இயர் PYQ வந்து ballistic மிசைலோட பாத் எப்படி, cruise மிசைலோட பாத் எப்படிங்கிறது தான் PYQ. நீங்க PYQ செக் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு we will have idea. Let us for example say earth surface. Okay, this is earth surface. Point A, country A, it has to hit country B. Okay, இது வந்து
இது வந்து அவுட்டர் அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. அட்மாஸ்பியரோட அந்த 80 கிலோமீட்டர்ஸ் அந்த ட்ரோபோஸ்பியர் அந்த அட்மாஸ்பியரோட எண்டிங். ஓகே, இப்போ we are going to see what are the types. இங்கிருந்து நான் இங்க அட்டாக் பண்ணும். ஓகே, எனிமி கண்ட்ரியோட ரேடார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? ரேடியோ டிடெக்டிங். ரேடார்ங்கிறது எனிமியோட ஏர்கிராஃப்ட் ஏதோ உள்ள வருதாங்கிறத டிடெக்ட் பண்றது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ கண்ட்ரி பி வந்து இப்போ நான் வந்து ஏ, கண்ட்ரி ஏ, ஐ ஹாவ் டு ஹிட் கண்ட்ரி பி. ஓகே, கண்ட்ரி பி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ரேடார். அதோட ரேடார் இங்க பிளேஸ் ஆயிருக்குன்னா அதோட விஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம கிரவுண்ட் ஃபுல்லா இப்போ கவர் பண்றோம்னா நம்ம கிரவுண்ட்ல இருந்து இப்படி தானே வரும். எர்த் ஸ்பெரிக்கல். ஸோ கண்ட்ரி பியோட ரேடார் இது வரைக்கும் ஆக்டிவா இருக்கு. நான் இந்த ரேடாரை கிராஸ் பண்றப்ப இட் வில் கெட் அலர்ட். இது வரைக்கும் புரிஞ்சு இல்ல? கண்ட்ரி ஏல இருந்து ஐ எம் அட்டாக்கிங். கண்ட்ரி பியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுல இருக்கு, ரேடாரோட விஷன் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ரேடாரை நான் எப்போ என் மிசைல் கிராஸ் பண்ணுதோ அவங்களுக்கு they will get the information that a radar that a missile is being fired. Okay, இது வந்து கண்ட்ரி பியோட ரேடார். Now we are going to see the different types of missiles. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ballistic missile. ballistic missileங்கிறது என்னன்னா, இங்க இருந்து you are going to fire it. Okay, it இந்த அட்மாஸ்பியருக்கு வெளியே போகும். அட்மாஸ்பியருக்கு வெளியே போறது பேர் வந்து எக்ஸோ அட்மாஸ்பியர். எக்ஸோ அட்மாஸ்பெரிக். உள்ளேயே ஃபயர் ஆகிறது வந்து எண்டோ அட்மாஸ்பெரிக். உள்ளேயே ஃபயர் ஆகிறது. ஓகே, ஸோ பேலிஸ்டிக் மிசைலோட பாத் என்னன்னா, யூஆர் இங்கிருந்து நீங்க ஹிட் பண்றீங்க, அதோட ஃபியூவல் இது வரைக்கும் தான் வரும். ஓகே, ஃப்ரம் ஹியர் கிராவிட்டினால இட் வில் கம் டவுன் அண்ட் ஹிட். புரியுதா? நீங்க இது மேல ஹைட் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ற வரைக்கும் யூ ஆர் கைடிங் த மிசைல், யூ ஆர் ப்ரொபெல்லிங் த மிசைல். ஒன்ஸ் அந்த ஹைட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எப்போ வந்து அந்த பவரோட வெலாசிட்டி கிராவிட்டியோட இது ஜாஸ்தியா இருக்கோ இட் வில் கம் டவுன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்கிருந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, அந்த நம்ம போன் ஆரோ கான்செப்ட் தான். நான் இங்கிருந்து இங்க அடிக்கணும்னா, ரொம்ப தூரத்துக்கு அடிக்கணும்னா ஐ கேனாட் ஜஸ்ட் ஹிட் இட் லைக் திஸ். நான் மேலே அடிச்சாதான் அது போய், ஏன்னா பவர் எங்கிட்ட இருக்க பவர் சப்ளை அவ்வளோதான், அதுக்கப்புறம் இட் வில் கோ டவுன். ஓகே, சேம் கான்செப்ட். இங்கிருந்து இது வரைக்கும் நான் பவர் சப்ளை தரேன், ஃபியூல் சப்ளை. இதுக்கப்புறம் வெலாசிட்டினால இங்க வந்து அட்டாக் ஆகுது. இது வந்து பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. பேலிஸ்டிக் மிசைல்ங்கிறது யூ வில் லீட் ஒன்லி லெஸ் ஃபியூவல். கொஞ்சம் ஃபியூவல் இருந்துச்சுன்னா உங்களோட வேலை என்ன, இங்க இருந்து இது வரைக்கும் பவர் பண்றது. அதுக்கப்புறம் கிராவிட்டி வில் டேக் கேர் அண்ட் இட் வில் ஹிட் இட்ஸ் டார்கெட். அதனால தான் பேலிஸ்டிக் மிசைல்ல நீங்க கைடட் மிசைல் பண்ண முடியாது. ஏன் கைடட் மிசைல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பேலிஸ்டிக் மிசைல்ங்கிறது இங்கிருந்து நான் ஃபயர் பண்றேன், வித் ஹெல்ப் ஆஃப் கிராவிட்டி இட் கம்ஸ் டவுன். இதுல ஏன் கைடட் மிசைல்ஸ் பண்ண முடியாது? நம்ம ரெண்டு பார்த்தோம், கைடட் ஒன்று, ப்ரீடிட்டர்மைன்ட் ஒன்று. கைடட் மிசைல் ஏன் பண்ண முடியாது? இப்போ நம்ம கைட் பண்ணணும்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு ஃபியூவல் தேவைப்படும். ஒரு டார்கெட் மூவ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற டைரக்ஷன்ல நான் திருப்பணும்னா என் மிசைல எல்லா இடத்துலையுமே தே வில் ரெக்வயர் த ஃபியூவல். பேலிஸ்டிக் மிசைல்ங்கிறது ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ப்ரீ டிட்டர்மைனிங், இந்த பியில் இருக்கிற இந்த இடம் தான் டார்கெட்ன்ட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டார்கெட்டுக்கு நான் எந்த ஹைட்ல லான்ச் பண்ணணும், எந்த ஆங்கிள் லான்ச் பண்ணணுங்கிறது சயின்ஸ். புரியுதா? இங்கிருந்து நான் அந்த இடத்த ரீச் பண்ணணுங்கிறதுக்கு நான் எது வரைக்கும் மேலே போனால் வெலாசிட்டி கரெக்டாக அந்த இடத்துல அடிக்குங்கிறது சயின்ஸு. ஸோ அந்த சயின்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் லான்ச் பண்ணுறேன் ஒரு மிசைலை. தட் இஸ் பேலிஸ்டிக் மிசைல். பேலிஸ்டிக் மிசைல் வில் எக்ஸிட் த அட்மாஸ்பியர், கோ இன் த ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வெலாசிட்டினால எங்க என்டர் ஆகுதோ அங்கிருந்து இட் வில் கம் இன். ஓகே, ஒரு கான்செப்ட். க்ரூஸ் மிசைல்ங்கிறது இங்கிருந்து இட் வில் டேக் ஹைட் எடுத்து இட் வில் கோ இன்சைட் த அட்மாஸ்பியர் அண்ட் தென் ஹிட் ஹியர். ஒன்று நீங்க ஃபியூவல் வந்து ப்ரொபல்ஷன் வரைக்கும் தான் தரீங்க, மேல இருந்து வெலாசிட்டி கிராவிட்டியில கீழே வந்துடும். திஸ் யூ ஆர் கைடிங் இட் த்ரூ அவுட் த ஃபிளைட் பாத். த்ரூ அவுட் த பாத்துக்கு யூ ஆர் புட்டிங் த ஃபியூவல். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க கடைசி வரைக்கும் யூ ஆர் கண்ட்ரோலிங் வேர் டு கோ அண்ட் ஹிட்.
ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஜெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஜெட்டை வந்து மேலே மேலே போனதுக்கப்புறம் கைட் பண்ணி கீழே இருக்கிற லேண்டிங் பண்ணுறது தான் க்ரூஸ். ஓகே, பேலிஸ்டிக் மிசைலுங்கிறது ஒரு போ அண்ட் ஆரோ மாதிரி. விட்டதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஆன். புரிஞ்சா? ஏன்னா அதில் ஃபியூவல் எவ்வளோதான். நான் இங்கிருந்து மேலே போகிறதுக்கு வரைக்கும் தான் பவர் கொடுத்துருக்கேன். மை ஃபியூவல் கெட்ஸ் எண்ட் ஆயிரும். அங்கிருந்து இட் வில் டேக் இட்ஸ் ஓன் பாத். ப்ரீடிட்டர்மைன்ட் பாத் எங்கே இருக்கும், எந்த லொக்கேஷனும் அங்கே போயிடும். ஆனால் லொக்கேஷன் மாற்ற முடியாது. க்ரூஸ் மிசைல்ங்கிறது இங்கிருந்து ஹைட்டில் மேலே போய் இட் இஸ் கைடட் அண்ட் தென் இட் கம்ஸ் டவுன். இப்போ இந்த ப்ளூ கலர் ரேடார். ஓகே, இந்த ரேடாரில் எந்த மிசைலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ப்ளூ கலர் தான் ரேடார். ப்ளூ கலர் லைன் இஸ் த ரேடார் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் எந்த மிசைலை ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்? பேலிஸ்டிக் மிசைலை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்? பிகாஸ் இங்கே இன்டர்செப்ட் ஆகுது. ஓகே, இங்கிருந்து உங்களுக்கு டைமிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கிருந்து இந்த ஹோல் பாத்தோட டைமிங் எனக்கு இருக்கு நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஓகே, இதே க்ரூஸ் மிசைல் எனக்கு இங்கே தான் வருது. அண்ட் ஆல்சோ இங்கிருந்து இங்கே அட்டாக் பண்ற டிஸ்டன்ஸ் கம்மி ஒன்று. இன்னொன்று, க்ரூஸ் மிசைல் இஸ் ஆல்வேஸ் கைடட். ஸோ அதோட ஸ்பீட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். கிராவிட்டினால் அது கீழே வரல. இட் இஸ் பீன் பவர்டு பை அ ஃபியூவல். ஸோ அதோட ஸ்பீட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் லெஸ் டைம் டு ரியாக்ட். ஆனால் இந்த டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலிஸ்டிக் மிசைலோட ரியாக்ஷன் டைம், பேலிஸ்டிக் மிசைல் ரேடாரில் ஃபைண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் டைம் 3 to 4 minutes. அதை தான் லாங்கர் டைம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ரேடாரில் ஒரு மிசைல் டிடெக்ட் ஆகுதுன்னா, பேலிஸ்டிக் மிசைலு, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற டைமிங் வந்து 3 to 4 minutes. ஓகே, இதே ஒரு க்ரூஸ் மிசைலாக இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் சம்வேர் அரௌண்ட் 10 to 30 seconds. அந்த ரியாக்ஷன் டைம் இதுதான் நம்ம சொல்கிறோம். ரியாக்ஷன் டைம் ஜாஸ்தின்னா ஒரு நாள்லாம் 3 to 4 minutes இருக்குது. இங்கே இட் இஸ் 30 seconds. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா, பேலிஸ்டிக்னா என்ன, க்ரூஸ்னா என்ன. பேலிஸ்டிக்ங்கிறது இனிஷியலாக பவர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இட் இஸ் மோஸ்ட்லி அன்பவர்டு. யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் த இனிஷியல் த்ரஸ்ட். ஒரு போ அண்ட் ஆரோ மாதிரி தான், கயிறை வச்சு இழுத்து அந்த இனிஷியல் த்ரஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இட் வில் கோ அக்கார்டிங் டு த ஃபிசிக்ஸ். மேலே எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அங்கே போய் அங்கேருந்து கிராவிட்டினால கீழே வந்துடும். ஸோ இட் கோஸ் இன் அ ஹைட்டர் ரேஞ்ச். அதனால தான் எக்ஸோ அட்மாஸ்பரிக். பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸோ அட்மாஸ்பரிக். க்ரூஸ் மிசைல்ஸுங்கிறது எண்டோ அட்மாஸ்பரிக். ஏன்னா ஒரு சின்ன ஹைட், இப்போ சர்டன் ஹைட், ஒரு 40 kilometer ஹைட் வரைக்கும் மட்டும் போய் யூ வில் கைட் த மிசைல் டு கோ அண்ட் ஹிட் இன் அ பர்டிகுலர் பொசிஷன். அந்த கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு இந்த அதாவது அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கிறதுனால யூ கேன் ஈவன் கிவ் கமாண்ட் டு த மிசைல். உங்களோட ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து திடீர்னு டார்கெட்டை மாற்றணும், டார்கெட்டோட பொசிஷன் மூவ் ஆகுது, மாற்றணும்னா யூ கேன் கைட் த மிசைல். அண்ட் ஆல்சோ யூ ஆர் கிவிங் கான்ஸ்டன்ட் ஃபியூவல் சப்ளை. நவ் டெல் மீ, இந்த ரெண்டுல எது வந்து லாங் ரேஞ்சுக்கு யூஸ் ஆகும்? பேலிஸ்டிக்கா க்ரூஸா? பேலிஸ்டிக் லாங் ரேஞ்சுக்கு. ஏன்? ஃபியூவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மி. ஏன்னா இனிஷியல் த்ரஸ்ட் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் இட் வில் கோ. க்ரூஸ் மிசைலில் அட்டாக் பண்ணுற வரைக்கும் யூ வில் நீட் த ஃபியூவல் ரெக்குயர்மெண்ட். தட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவ்வளோ ஹெவியான ஃபியூவல் போட்டு, அவ்வளோ ஃபியூவல் போடுறப்போ மிசைல்ஸ் வில் பிகம் ஈவன் மோர் ஹெவியர். அப்போ அந்த ஃபயர் பண்ணுறது இன்னும் கஷ்டமாயிடும். ஃபியூவல் இஃப் யூ ஆர் கீப் ஆன் ஆடிங், புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரூஸ் மிசைல்ஸில் யூ ஹேவ் மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் தான் க்ரூஸ் மிசைல்ஸே இருக்குது. இன்னும் இன்டர்கான்டினென்டல் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லை. அதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ICBM, இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கான்டினென்ட் டு கான்டினென்ட் அட்டாக் பண்ணுறது இட் வில் ஆல்வேஸ் பி பேலிஸ்டிக் மிசைல். அது வரைக்கும் உங்களால் ஒரு க்ரூஸ் மிசைலை கைட் பண்ணி ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணி போக முடியாது. ஓகே, இப்போ பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிடைச்சிருச்சுல்ல. இதுலேயே வந்து ஹைப்பர்சானிக்லேயே கிளைடு வெஹிக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த க்ரூஸ்லேயே வந்து கிளைடு வெஹிக்கிள். கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னா
இங்கிருந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் கிளைட் இட்ஸ் பாத். எங்கெங்க போகணும், இல்லை இங்கே ஏதோ ஒரு பேரியர் இருந்துச்சுன்னா சுற்றி போகிறது, கிளைட் பண்ணி போய் அந்த டார்கெட்டில் அடி. ப்ரீ டிட்டர்மைண்டா அந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஆயிரும், அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைட் ஆகி போகும். தட் இஸ் கிளைட் வெஹிக்கிள். பட் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்ன கொஸ்டின் என்னன்னா, எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, க்ரூஸ் மிசைல் இஸ் மிசைல் விச் exits the atmosphere and re-enters it to attack a target. இது வந்து அப்படியே ஆப்போசிட். பேலிஸ்டிக் மிசைல் பண்ற விஷயத்தை க்ரூஸ் மிசைல்ல கொடுத்துட்டு, க்ரூஸ் மிசைல் பண்ற விஷயத்தை பேலிஸ்டிக் மிசைல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு which are right, only one, only two, both are wrong. புரியுதா? ஸோ இதுதான் இப்போ லாஸ்ட் இயர் 2024 பிவைக்யூன்னு நினைக்கிறேன். க்ரூஸ் மிசைல் பேலிஸ்டிக் மிசைலுக்கு இருக்க டிஃபரன்ஸ். So we are going to see the difference. ஒரு tabular column போட்டுக்கோங்க. பேலிஸ்டிக் ஒரு பக்கம், க்ரூஸ் ஒரு பக்கம். பேலிஸ்டிக்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், depends on gravity to hit the target. Depends on gravity to hit the target. Cruise-ல does not depend on gravity. Next, ballistic-ல two phases, exo and endo atmospheric. Exo and endo atmospheric. Cruise-ல it remains endo atmospheric. It remains endo atmosphere. ஸோ பேலிஸ்டிக்கோட அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க. அதே லைன்லேயே அதுலேயே அடுத்த பாயிண்டா அட்வான்டேஜஸ்ல ரேஞ்ச் இஸ் மோர். இன்னொன்று இட் சேவ்ஸ் ஃபியூவல். க்ரூஸோட அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க. precision and high speed. Precision and high speed. இன்னொரு அட்வான்டேஜ், it is difficult to be intercepted by the radar. It is difficult to be intercepted by the radar. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். பேலிஸ்டிக் மிசைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? It can be easily intercepted by the radar. Can be easily intercepted by the radar. க்ரூஸ் மிசைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஃபியூவல் ரெக்வயர்மெண்ட். இன்னொன்று லாங் ரேஞ்ச், லிமிட்டட் ரேஞ்ச் ஒன்று. ஃபியூவல் ரெக்வயர்மெண்ட் மோர் ஃபியூவல் ரெக்வயர்மெண்ட். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன? You need continuous guidance க்ரூஸ் மிசைல்.
ஸோ 3 டிஸ்அட்வான்டேஜ். இட் ரெக்வயர்ஸ் மோர் ஃபியூவல், it has a limited range, and it requires continuous guidance. கைடன்ஸ் அட்வான்டேஜ் மட்டும், அக்யூரஸி அடிக்க முடியும், அதுக்கான டெக்னாலஜிஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து இப்போ ஒரு 2000 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு டார்கெட் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மீடியம் ரேஞ்ச்னா 1500 கீழே இருக்க டார்கெட். 1500 கீழே இருக்க டார்கெட்டை நீங்கள் இப்போ அடிக்க போறீங்கன்னா 1500 கிலோமீட்டருக்கு உங்களோட கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம ஏஐ பவர்ட் எல்லாம் இருந்துச்சுனாலும் அது அட்வான்டேஜ்னாலும், பட் அதை கிரியேட் பண்ணுறதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஒரு க்ரூஸ் மிசைல் இருக்கணும்னா அதை கிரியேட் பண்ணுறதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று. இன்னொன்று, இட் கம்ஸ் அண்டர் அ மேன்ஸ் ஆப்ரேஷன். இட் குட் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். புரியுதா? இப்போ ஒரு ஹோல் டீமா நான் உட்காந்து ஒரு ஆங்கிள் இது எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு பேலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணனா, நான் லான்ச் பண்றப்போ அங்க இருக்கிற எல்லா டீமோட ஒரு பர்டிகுலர் சஜஷன் எல்லாம் வச்சு நம்ம ஒரு சயின்டிஃபிக்கா எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்றோம். பட் இதுல கைடன்ஸ் தேவைப்படும். அதுதான் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பேலிஸ்டிக் மிசைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இட் இஸ் பெட்டர் ஃபார் ஃபிக்ஸ்டு டார்கெட்ஸ், நாட் ஃபார் த மொபைல் ஒன்ஸ். இப்போ நான் பேலிஸ்டிக் மிசைலை வச்சு ஒரு வேனையோ ஒரு ஆர்மரையோ ஒரு டேங்கையோ அடிக்க போறது. புரிஞ்சா? நான் பேலிஸ்டிக் மிசைலை வச்சு நான் ஒரு சிட்டி அட்டாக் பண்ண போறேன், ஆர் ஐ எம் கோயிங் டு அட்டாக் அ பர்டிகுலர் ஆர்மி கேம்ப், ஒரு ஆர்மி பேஸ். புரியுதா? இப்போ மூவிங்ல இருக்க டார்கெட்டுக்கு எனக்கு க்ரூஸ் மிசைல் ஓகே. க்ரூஸ் மிசைல் டெவலப் பண்றதுல என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறப்ப அந்த கண்டினியூஸான கைடன்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்றது இட் இஸ் a difficulty. புரியுதா? அந்த கைடன்ஸ் சிஸ்டம் அட்வான்டேஜ் தான், ஆனா அதை டெவலப் பண்றது கஷ்டம் இல்ல. புரியுதா? யூ cannot டெவலப் இட் வெரி ஈஸிலி. ஏன்னா இன்னைக்கு க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சிருக்கிறது மொத்தமா 8 கண்ட்ரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். there are only 8 countries in the world which has cruise missiles. நியூக்ளியர் வெப்பன் அளவுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குற மிசைலோட கைடன்ஸ் இருக்கிறது, it becomes a very tough thing. and also இப்போ வரைக்கும் உங்களுக்கு க்ரூஸ் மிசைல் இருக்கிறது ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச் கூட கிடையாது. ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் மட்டும்தான் இப்போ வரைக்கும் க்ரூஸ் மிசைல் இருக்கு. you have which comes under 1500 kilometers. பேலிஸ்டிக்ல எழுதிக்கோங்க, better for fixed targets. பேலிஸ்டிக்ல better for fixed targets, not for the mobile ones.